காய்ஸ், இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 500 ml பால் எடுத்துக்கிட்டேன். இந்த பால் கூட நம்ம இப்போ வந்து அகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அகர்னால் ஒன்றும் இல்லைங்க, கடல் பாசி, இதுதான் அது. இதை வந்து நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் அந்த பால் கூட ஆட் பண்ணி இது கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் ஆகிற கேப்பில் இந்த பாலில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் குறைக்கவோ கூட்டவோ செஞ்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாலும் நல்லா வத்திருக்கு. இப்போ இந்த அகர் கொஞ்சமாக மெல்ட் ஆகிருக்கிறத நீங்களே பார்க்கலாம். இது நல்லா இன்னும் மெல்ட் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 நிமிஷம் போல் ஆகுது. அகர் நல்லாவே கரைஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கக்கூடிய ஜெல்லி வந்து எடுத்து வச்சுருக்கேன். குழந்தைங்க சாப்பிடக்கூடிய ஜெல்லி தான். இதை வச்சு நம்ம இப்போது சூப்பராக ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டேட்ஸ் டப்பா எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஜெல்லியை வந்து இந்த டப்பாவில் வந்து இப்போ வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, எல்லா கலரும் எல்லா இடத்தையும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த டப்பாவில் வந்து கொஞ்சமாக ஜெல்லி எல்லா கலரையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கலரும் எல்லா இடத்துக்கும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ இதில் வந்து நம்ம அகர் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, பால், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் பால், கொஞ்சம் ஜெல்லி, கொஞ்சம் பால், கொஞ்சம் ஜெல்லி, அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்திருக்க குவான்டிட்டியை பொறுத்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரணும், ஒரு லேயராக. ஸோ இப்போ என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் ஜெல்லியுமே ஆட் பண்ணிட்டேன். அதனால எல்லா பாலையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் வந்து நம்ம 1 மணி நேரம் வைக்கணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பராக செட் ஆகி வரும். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக கூட இருக்கும். இது 1 மணி நேரம் போல் இருக்கட்டும். இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். 1 hour later. இப்போ நல்லா ஒரு மணி நேரம் போல் ஆயிருக்கு. இப்போ நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ ரொம்பவே சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ பார்க்கவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் தான் பண்ணேன், ஆனால் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலி இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நான் இந்த ரெசிபி பண்ணது கூட இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைஃப் வச்சு சுற்றிலையும் சுற்றி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உண்மையாகவே. அந்த ஜெல்லிலாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. சரி ஓகே கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு கட் பண்ண மனசே இல்லை. அதை அப்படியே ரசிச்சுட்டே இருக்கலாம் போல் இருக்குது. சரி ஓகே, எனக்கு ஃபைனலாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணால் அந்த ஜெல்லிலாம் ரொம்ப சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. கீழே வந்து அழகாக நல்லா ஒயிட் கலரில் அந்த ஜெல்லிலாம் நடுவில் நல்லா கலராக ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஜெல்லி எல்லாமே நான் ரெடிமேடாக சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் வீட்டிலே பண்ணி இந்த ரெசிபி பண்ணுற மாதிரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி வீட்டிலே ஜெல்லி பண்ணி இந்த ரெசிபி பண்ணுறதுன்னு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.